என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. அதாவது வந்து அவர் வந்து பாடம் பண்ண உக்காந்துட்டாரு, டீ வந்துருச்சு, நான் குடித்தேன். அவர் பாடம் பண்ண சீரியல் சில்லுன்னு ஆகி போச்சு. கொண்டு போய் டீ வச்சு கேஸில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டு அது இப்படி இப்படி நோண்டினார், ஆஃப் ஆகி போச்சு. சிலிண்டர் ஆஃப் பண்ணல, அப்படியே விட்டார். கேஸ் போயின்னே இருக்குது. பக்கத்தில் பூந்தி காராபந்தி எல்லாம் போட்டுன்னு கேஸ் சமையல் வேலை நடந்துனே இருக்குது. நாற்று அடிக்குது, ஸ்மெல் அடிக்குது, யாருக்கும் எதுவுமே ஆகலை. 2 மணி நேரம் கழிச்சு அப்புறமேல எல்லாம் முடிச்சு போய் பார்த்தா கேஸ் போய் லீக் ஆகி போயின்னே இருக்குது. பற்றிருந்தா ராத்திரி எல்லாம் காலி ஆகிட்டுக்கலாம், ஆகலையே. ஆனால் அதில் நினச்சா பாருங்க, அப்போ ஐயா கூட இருந்து அது நிறுத்தி காப்பாற்றிக்கிறாரு. பார்த்தியா, நேற்று நடந்த நிகழ்ச்சி தான். ஆனால் ஞாபகம் நானும் மறந்துட்டேன். நான் அது எதுவுமே மண்டையில் நிற்க மாட்டேங்குது. அப்பப்போ ஜஸ்ட் மறந்து போயிடுது. கண்டிப்பாக. அப்போ அது இப்போ சமையல் மாஸ்டர் சொல்கிறாரு, 2 மணி நேரமாக கேஸ் போய்க்குது, என்ன ஆகிக்கும், அப்பா எப்படி தப்பிச்சிட்டான்றாரு. உண்மையை யோசிக்காது. அதாவது கேஸ் லீக் ஆகி வெளியே போயிடுச்சு, நாற்று அடிக்குது. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, எதுவுமே ஆகலை. பக்கத்துலேயே இந்த ஒரு 3-4 அடி கேப்லேயே சமையல் வேலை நடக்குது. அந்த கேஸ் பற்றி என்ன வருது? ஆமாம் சாமி, 2 மணி நேரமாக கேஸ் லீக் ஆகி வெளியே போகுது. எப்படி இருக்குது பாருங்க. இது ஒரு மிராக்கல் தானே. அப்போது இங்கே யாருமே கவனிக்கல. 6-7 பேர் இருக்கிறோம். இந்த எல்லைக்குள்ளே அவ்வளோ மிராக்கல் நடக்குது சாமி. ஐயாவுடைய அனுகரியன் உண்மையிலே பெரிய பெரிய விஷயமா இருக்குது. நேற்று நடந்து பாரு, அதை கூட நான் மறந்துட்டேன். அதே சொன்ன மாதிரி தான்மா, யாருக்கும் வந்து நான் அதை வேணும் இது வேணும் யாரும் கேட்கறதில்ல. ஒன்று இப்போ வந்து பாருங்கள், இந்த ஜன்னல் சுற்றி போட்டு வாஸ்கால் போட்டு பண்ணுறதுக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எஸ்டிமேட் போட்டுக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தை பாருங்கள், இந்த கதவு போகிறது 4 ஜன்னலுக்கு ஆர்டர் கொடுத்துறோம், வந்து போட போகிறாங்க. யாருன்னா முடிஞ்சவங்க என் கையில் வேணால் பாருங்கள், ஐயா உண்டியில் போட்டு நான் எடுத்து செலவு பண்ணிக்கிறேன். அது ₹1 1 லட்சமாக கூட என் கையில் இனிமேல் வந்து யார்ட்டையும் பணம் வாங்குற மாதிரி கிடையாது. வேணுன்ற பாருங்கள், உண்டியில் கொண்டு போட்டுருங்க. ஒருத்தர் போட்டு பிள்ளையார் போட்டு சுரி ஆரம்பித்து வச்சிட்டாரு. எல்லோரும் அதில் போட்டு ஆரம்பிச்சிருங்க. எடுத்து அதில் வரதை எடுத்து கோயில் செலவு பண்ணி விட்ருவேன். ஏன்னா எனக்குன்னு வந்து உண்மையாக சொல்லணும், மாதம்னா 30,000 ரூபாய் வாடகை காசு வருது. அந்த வாடகை காசு வாங்கி பாரு, கார் டியூவு லோனு கட்டின்னு போகிறேன். அந்த இதுலேருந்து சாப்பாடு சாப்பிட்றேன்னு நான் அடுத்தவங்கிட்ட வாங்கி சாப்பிடணுன்ற எண்ணம் இல்லை. இருந்தாலும் கோயில் வளர்ச்சின்றதுக்காக ஒன்று ஒன்றா படுறது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உண்டியில் போட்டுருங்க. அதுதான் உண்டியிலே போட்டுருங்க. அது யார் எது போட்டாலும் இனிமேல் வந்து யார் வேணால் உண்டியில் யாரும் போட்டுருங்க. ஏன்னா யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிய வேணாம். இவங்க ₹1 கொடுத்தாங்க. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என் கையில் பணமாக வராதுன்னு தான் சரி. பிடிச்சின்னு வாங்க, அம்மாவை பிடிச்சின்னு வாங்க. கொஞ்சம் நடக்குது இது பண்ணுறாங்க, கொஞ்சம் பிடிச்சின்னு போய் விட்டு. அதனால் வந்து யார் இனிமேல் வந்து இதில் வந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆள்கிட்ட காசு வாங்காதீங்க, அதை வந்து ஐயா உண்டியில் போட்டோன்னே அது அவர் ஏற்றுக்கிறாரு, நீ தப்பு பண்ணாலும் நான் மாட்டிக்குவேன். அதனால் நாம் ஏன் இப்போ அதை தோணும், எடுத்து கோயிலுக்கு தான் செலவு பண்ண போகிறோம். இருந்தாலும் வந்து அதில் போட வச்சுட்டு அவங்க திருப்தியாக போய்டுவேன். நாம் சாப்பாடு கிளம்ப அந்த காசு எடுத்து சாப்பாடு செலவு பண்ணிக்கலாம். வண்டிக்கு பெட்ரோல் பண்ண போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த கதவு இது போகிறோமா எடுத்து போட்டு விடலாம். ஆக மொத்தம் அந்த வர்ற காசுக்கு மேலே என் பொழைப்பையும் போட்டு தான் ஒரு செயலாக பண்ணினுங்கிறேன். அதனால் வந்து நம்பாதவங்க வந்து கொடுக்கலாம், எனக்கு கொடுக்கவே வேணாம். இது எப்போ டெவலப் ஆகணுக்கு தான் ஆகட்டும். இதை வந்து இது பெருசாக டெவலப் ஆகி நான் தூக்கி மாறது ஒன்றும் இல்லை. இப்போ குரு வந்து ஃபஸ்ட்டில் வந்து சிமெண்ட் அட்டை போட்டு தான் கோயில் வச்சுருந்தார். நீ போனீங்களாம்மா ஃபஸ்ட்டில். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு. ஐயா என்ன தூக்கின்னு பண்ணார் அவர்? அதான் எனக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை, அங்கே நான் ஒரு கருவி, இங்கே நீ ஒரு கருவி, நீ போகிற வரைக்கும் போயிட்டே இருப்பான்னு எனக்கு சொல்லிட்டு லாஸ்ட்டு இங்கே இந்த மண்டப வேலை நடக்கும்போது ஐயா ஃபோன் பண்ணி சொன்னது. அதனால் இப்போ வரைக்கும் நான் செய்கிறது ஐயாவுக்கு கடைசி நேரத்தில் இந்த பெஞ்சுக்குள்ளே எங்கேயோ ஒருத்தாலும் என்னை உள்ளே வச்சு வச்சுருவாங்க, எங்கேன்னு தெரியாது. அது வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். இது என்றைக்கு டெவலப் ஆகணுன்றது இறைவன் முடிவு பண்ணி வச்சுருப்பான். இதை நான் டெவலப் பண்ண யாராலையும் எதை பண்ண முடியும் சொல்லுங்கள்? யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்கவுங்க தலையெழுத்து பிரகாரம் அவங்கவுங்க இந்த பூமியில் வந்து எதை செய்யணும்னு விதி எழுதியிருக்கு, அது தானாக நடக்கும். எனக்கு இப்படி வேணும்னு நினைக்கிறது தப்பு, வேணான்றதும் தப்பு. அது போகிற போக்கில் அந்த காற்றடிக்கிற திசையில் நம்ம போயிட்டா நமக்கு சேதாரம் கிடையாது. எடுத்து போனால் அந்த மாதிரி அந்த இது போகிற போக்கில் போயிடணும். அதுதான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.